இப்போ இருக்கிறதுல ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க எல்லாரும்? வட்டிக்கு விட்டு. நேற்று கூட நான் யோசித்தேன், டவுனில் போயிட்டு வரும்போது வட்டிக்கு விடுறவங்க ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ துணி கடை இருக்குது, இவ்வளோ மளிகை கடை இருக்குது, இவ்வளோ டூ வீலர் ஷோரூம் இருக்குது, கார் ஷோரூம் இருக்குது, சிக்கன் ஒருத்தன் ஃபாஸ்ட் ஃபுட்டு போட்டு அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கான், ஒரு மாஸ்டர் போய் அடுப்பில் நின்று சமைக்கிறாரு, ஒருத்தன் கோழி விற்கிறான், ஒருத்தன் முட்டை விற்கிறான், எல்லாருமே வட்டி விட்டு சம்பாதிச்சிட வேண்டியதானே? வட்டிக்கு விட்டா ஈஸியாக உட்காந்த இடத்துல காசு வருதுன்னா எல்லாருமே வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளோ தொழில் செய்கிறாங்க? எல்லாம் வட்டிக்கு வாங்கியாவது ஏன் தொழில் செய்கிறாங்க? வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு விடுறதில்ல, அது 1-2 பேர் இருப்பாங்க, அது விட்டுருங்க. 98% என்ன பண்ணுறாங்க? வட்டிக்கு வாங்கியாவது ஒரு தொழில் பண்ணுறாங்க. ஒரு சிக்கன் கடை வைக்கிறாங்க, ஒரு மட்டன் கடை வைக்கிறாங்க, ஒரு பெட்டி கடை வைக்கிறாங்க, ஒரு மளிகை கடை வைக்கிறாங்க, ஒரு என்னது டயருக்கு பஞ்சர் ஓட்டுற கடை வைக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த முதல் இல்லாட்டி வட்டிக்கு வாங்கி தான் வைக்கிறாங்க. வட்டிக்கு வாங்கி அந்த காசை வச்சு உடல் உழைப்பு ஏன் அவ்வளோ போடணும்? அவ்வளோ உடல் உழைப்பை போட்டு ஏன் சம்பாதிக்க பார்க்கணும்? அதே காசை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க வேண்டியதானே? அப்போ பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை. சரியான வழியில், நல்ல வழியில், நல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்குது. ஆனால் எல்லாரும் அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. எல்லாரும்னா 98% அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அப்போ நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் சம்பாதிங்க, அது நல்ல வழி அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்களாலான, அதே நான் சொல்கிற மாதிரி வட்டிக்கு வாங்கியாவது உங்களை இதை படிக்க வச்சு அவங்க உங்களை டெவலப் பண்ண நினைக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிற 1000 வழிகள் இருந்தாலும் கூட சரியான பாதையில் நீங்கள் நல்லபடியாக பணம் சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் உங்களை இந்த தேர்வுக்கு படிக்க வைக்கிறாங்க. அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை இந்த அடலசன்ட் டீனேஜுக்கே உரிய குணம் நம்மக்கிட்ட இருக்கா? இந்த 20-21 வயசுக்குரிய விளையாட்டுத்தனம் இருக்கா? பொறுப்புணர்ச்சி இருக்கா? இல்லை பொறுப்புணர்ச்சி இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நம்மளே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி.